இணைந்து மகிழுங்கள். திருப்பலி முன்னுரை. மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியை காண ஒன்று கூடி வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். இன்றைய வாசக வழிபாடுகள் அனைத்தும் நம் அனைவரையும் ஆண்டவரை நமது நம்பிக்கையாகவும் அரணாகவும் கற்பாறையாகவும் கோட்டையாகவும் நம்பி வாழ அழைப்பு விடுக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் ஒருவரே தொடக்கமும் முடிவுமாக இருக்கின்றார். ஆண்டவரிடம் கொள்ளும் அன்பும் நம்பிக்கையும் மட்டுமே நமது வாழ்வை பொருளுள்ளதாக மாற்றும், அர்த்தமுள்ளதாக மாற்றும். நமது நம்பிக்கையை ஆண்டவர் என்னும் கற்பாறை மீது வைத்து வாழ்வை வாழும்போது மட்டுமே நமது வாழ்வு நிலையானதாக நிறைவானதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். திருவருகை காலத்தில் நாம் ஆண்டவரின் இரண்டாம் வருகையை நம்பிக்கையோடு எதிர்நோக்குவோம். அவரது அருள் நமக்கு நிறைவாக கிடைக்க அவரது அருளை தொடர்ந்து மன்றாடுவோம். இத்திருப்பலி பீடத்தில் அதே ஆண்டவர் நற்கருணை வடிவில் எழுந்தருள இருக்கின்றார். நம்மை சந்திக்க வருகின்றார். அவர் நம்மிடம், ஒருவேளை உங்களின் முழு நம்பிக்கையை நீங்கள் யார் மீது வைத்திருக்கின்றீர்கள் என்று நம்மிடம் அவர் கேட்டால், அவருக்கு நாம் என்ன பதில் தருவோம்? அல்லது நீங்கள் உங்களின் நம்பிக்கையை என் மீது வைத்திருக்கிறீர்களா? அல்லது வேறு யார் மீதாவது வைத்திருக்கிறீர்களா? அல்லது வேறு யார் மீதாவது எவற்றின் மீதாவது வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டால் அவருக்கு நாம் என்ன பதில் தருவோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் மட்டுமே நமது வாழ்வின் மையம் என்பதை நாம் நம்பி அவரிடம் நமக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் நம்பிக்கையோடு தேடி பெற்றுக்கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் முதல் வியாழன் திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நாம் அனைவரும் ஆண்டவரின் வருகைக்காக நம்மையே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக நம்மையே தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இயேசுவை நமது மனங்களில் பிறக்கச் செய்ய
நமது மனங்களையும் ஆன்மாக்களையும் இதயங்களையும் தூய்மைப்படுத்துவோம். குழந்தை இயேசு பிறப்பதற்கேற்ற தகுதியான இடத்தை நாம் தயார் செய்வோம். இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுமாக. ஆண்டவரே, உமது வல்லமையை எம்முள் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவி அருளும். அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை உமது மன்னிக்கும் அருளால் நாங்கள் விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவர் மீது என்றும் நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் தமது நீதியை வெளிப்படுத்தி நேர்மையாளர்களுக்கு தமது அன்பையும் அருளையும் ஆசிரையும் உள்ளத்தில் செருக்குற்றோரை தகர்த்து தரைமட்டமாக்கி மண்ணாக்குகின்றார் என்ற சிந்தனையும் நமக்கு வழங்குகின்றது. ஆண்டவரின் வருகைக்காக ஆவலுடன் தயாரிக்க நமது வாழ்வை எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர், என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை, உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுரைய உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாகச் செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவரின் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே.
ஆண்டவரின் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவரின் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடையினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். ஆண்டவரின் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவரின் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள், அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரின் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவரின் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவரின் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. ஆண்டவரின் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்தவ வாழ்வு நம்பிக்கை வாழ்வு. கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது நம்பிக்கையை எதன் மீது அடிப்படையாக, எதன் மீது அடித்தளமாக கொண்டு நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்பது இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. இன்றைய வாசு வழிபாடுகள் நாம் அனைவரும் நமது நம்பிக்கையை இயேசுவின் மீது, ஆண்டவரின் மீது, நற்செய்தியின் விழுமியங்கள் மீது வைத்து வாழ வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகமானது இறைவனின் மக்கள் இறைவனின் நகரை நோக்கி வெற்றி பாடலோடு செல்லுகின்ற ஒரு நிகழ்வை படம் பிடித்து காட்டுவதாக வருகின்றது. வாருங்கள், நாம் ஆண்டவரின் இல்லத்திற்கு செல்வோம், எருசலேமுக்கு செல்வோம் என்ற ஒரு அழைப்போடு நம்மை வாழ அழைக்கின்றது. நாம் நமது வாழ்வை எப்படி வாழுகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்பது அவசியமாக இருக்கின்றது. காலையில் எழுந்தவுடன் நமது எண்ணங்களுக்கு, நமது சிந்தனைகளுக்கு வருவதெல்லாமே நமது துன்பங்கள், நமது கவலைகள், நமது கஷ்டங்கள், நமது கண்ணீர். இது மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்வானது ஆண்டவரை நோக்கிய ஒரு பயணம். எனவேதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நம்மை, இறைமக்களை, திருச்சபையை பயணிக்கும் திருச்சபை என்று அழைக்கின்றது. நாம் எல்லோரும் பயணிக்கும் திருச்சபையை சார்ந்தவர்கள். நாம் அனைவரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பயணம் செய்திருக்கின்றோம்? விண்ணக எருசலேமை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் அனைவருமே பயணிகள். இந்த பயணத்தை நாம் எப்படி செய்கின்றோம்? நமது உறவினர்கள் அல்லது நாம் அனைவரும் எங்காவது ஒரு இடத்திற்கு சுற்றுலா செல்கின்றோம் என்றால் எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். அல்லது நமது உறவினர்கள் வீடுகளுக்கு செல்லவிருக்கின்றோம், ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு செல்லவிருக்கின்றோம் என்றால் நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். நாம் ஆவலோடு அதை எதிர்பார்த்து
காத்து கொண்டிருப்போம். மகிழ்ச்சி நமது மனங்களில் இருக்கும். அது போன்ற மகிழ்ச்சி நமது மனங்களில் இருக்கின்றதா? நாம் ஆண்டவரை சந்திக்க இந்த வாழ்க்கை எனும் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. என் வாழ்க்கைக்கென்று நான் என்ன மதிப்பீடுகளை வைத்திருக்கின்றனோ அதுதான் என் வாழ்க்கைக்கான வரைபடம். என் வாழ்க்கைக்கான அடித்தளம்தான் எனது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது என்பதை நாம் முதலில் மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 வகை மனிதர்கள். இந்த மனிதர்கள் வெளியில் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே பார்க்கின்ற பொழுது அவர்களின் மனங்கள் வேறுபட்டதாக இருக்கின்றது, மாறுபட்டதாக இருக்கின்றது. 2 வகையான கட்டுபவர்கள். ஒருவர் அறிவாளி, இன்னொருவர் அறிவில்லாதவர். இருவருக்கும் ஒரே போதனை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இருவருக்குமே ஒரே போதனை. இயேசு அறிவாளிகளுக்கெல்லாம் தனியாக ஒரு மலைப்பொழிவு, அறிவில்லாதவங்களுக்கு தனியாக ஒரு மலைப்பொழிவு செய்யலை. எல்லோருக்குமே ஒரே மலைப்பொழிவை சொல்லுகின்றார், ஒரே அறிவுரையை வழங்குகின்றார். இயேசு சொல்வதை நாம் கேட்கின்றோம். நாம் எல்லோரும் ஒன்றாக ஆலயத்திற்கு வருகின்றோம். நம் எல்லோருக்கும் உண்மை என்பது என்ன நல்லாவே தெரியும். ஆனால் நாம் கேட்பவர்களாக மட்டுமே இருக்கின்றோம். இயேசு எல்லோருக்கும் ஒரே நற்செய்தி, ஒரே அழைப்பு, ஒரே விண்ணக பரிசு, ஒரே ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடித்தளம் நமக்கு தெரியாது. அதுபோல ஒவ்வொரு மனிதரின் நம்பிக்கை வாழ்வு நம் கண்ணுக்கு தெரியாது. அதுதான் அடித்தளம். எவ்வாறு ஒரு கட்டடத்தின் அடித்தளம் கண்ணுக்கு புலப்படாதோ அதுபோல ஒரு மனிதரின் நம்பிக்கை நம் கண்களுக்கு புலப்படாது. 2 வகை அடித்தளங்கள் என்பது கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வு, கீழ்ப்படியாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்வு. இந்த கீழ்ப்படிந்து வாழ்கின்ற அடித்தளத்திற்கு பெயர் கற்பாறை. மணல் மீது வீடு கட்டுவது மிகவும் எளிதானது, விரைவானது, எல்லோருமே செய்வது. ஆனால் ஆபத்தானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அறிவிலிகள் அனைவரும் உண்மையை கேட்கின்றார்கள், ஆனால் உண்மைக்கு கீழ்ப்படிவது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பெருங்காற்றுகள். 2 உவமைகளிலுமே 2 பெருங்காற்றை பற்றி இயேசு விளக்கி சொல்கின்றார். வாழ்க்கை உங்களின் அடித்தளத்தை சோதித்து பார்க்கும். அன்புக்குரியவர்களே, புயல் இயேசு சொல்கின்ற பெருங்காற்று என்பது 2 வீடுகளுக்குமே வருகின்றது. புயல் என்பது அன்புக்குரியவர்களே பண நெருக்கடியாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற பல்வேறு சோதனைகள், வேதனைகளாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், இறப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு இழப்பாக இருக்கலாம். எல்லாமே நம் வாழ்வில் புயல் என்று வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது புயல்கள் நமது அடித்தளத்தை வெளிக்காட்டுகின்றது. இப்படிப்பட்ட புயல்கள் நம் வாழ்வில் வருகின்ற பொழுது நாம் யார் என்பதை இந்த புயல் நமக்கு காட்டி கொடுக்கின்றது. எனது நம்பிக்கை எப்படி இருக்கின்றது என்பதை இந்த புயல் காட்டுகின்றது. அறிவாளியின் வீடு அசையாமல் நின்றது. எப்படி அசையாமல் நின்றது? அவருடைய அடித்தளம் ஆழமானதாக இருந்தது. அவரது அடித்தளம் வலிமை மிக்கதாக இருந்தது. அவரது அடித்தளம் நன்கு சோதிக்கப்பட்டதாக இருந்தது. எனவே பெருங்காற்று அல்லது புயல் அடித்த பொழுது அது விழவில்லை. அறிவிலியின் வீடு விழுந்து விட்டது. ஏனென்றால் அது அடித்தளம் இல்லாமல் மணல் மீது கட்டப்பட்டிருந்தது. இயேசு அழிவு என்று சொல்லவில்லை, பேரழிவு என்று சொல்லுகின்றார். பேரழிவு என்று சொல்லுகின்றார். மிகப்பெரிய ஆட்டம் கண்டது. மணல் மீது கட்டப்பட்ட வீடு மிகப்பெரிய ஆட்டத்தை கண்டது. முழுவதுமாக நிலை குலைந்தது என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். ஏனென்றால் அதன் அடித்தளம் தவறானது. நமது அன்றாட வாழ்விற்கு வருகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே,
நாம் எதன் மீது நமது வாழ்வை கட்டி கொண்டிருக்கின்றோம்? எனது அடித்தளம் எதன் மீது இருக்கின்றது? எல்லாவற்றோடும் சமரசம் செய்து கொள்ளாமல் வாழ முடியாது என்பது உலக போக்கு, உலக சிந்தனை. இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்படுகின்ற அடித்தளத்திற்கு பெயர்தான் பாறை. நமது அடித்தளத்தை, நமது வாழ்வை, நமது நம்பிக்கை வாழ்வை இயேசுவின் மீது அமைக்க வேண்டும். துன்பமான சோதனையான காலத்திலும் இறை வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட சோதனை, வேதனைகள், துன்பங்கள் வந்தாலும் நாம் துவண்டு விடக்கூடாது. நம்மால் துவண்டு போக முடியாது. ஏனென்றால் நமது அடித்தளம் உறுதியாக இருக்கின்றது. நமது நம்பிக்கை உறுதியான கல் மீது, கற்பாறை மீது கட்டப்பட்டிருக்கின்றது. என நாம் எதற்கும் அஞ்ச மாட்டோம், கலங்க மாட்டோம். ஆனால் ஒருவேளை நாம் மணல் மீது வீட்டை கட்டியிருந்தால் நிச்சயமாக சிறு துன்பங்களுக்கும் கவலைப்படுவோம், சிறு சோதனைகளுக்கும் நாம் அச்சப்படுவோம், வேதனைப்படுவோம் என்பதை நாம் மனதிற்குள் வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரே ஒரு அடித்தளம் மட்டுமே என்றும் நிலையானது, நிரந்தரமானது, உறுதியானது. தூய பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 11வது சொற்றொடரில் மிக தெளிவாக சொல்லுகின்றார். நமக்கு இருக்கின்ற ஒரே அடித்தளம் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை விளக்கி சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைய நாளை ஒரு எச்சரிக்கை நாளாக பார்ப்போம். மணல் மீது கட்டப்பட்ட வீடு நிலை குலைந்து போனது போல நமது வாழ்வு நிலை குலைந்து போய்விட கூடாது. இன்று இல்லை என்றாலும் புயல் வரும்போது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக நமது அடித்தளத்தை அசைக்க முடியாத கற்பாறையாக இருக்கின்ற இயேசுவின் மீது கொண்டிருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அழைப்பு, இறைவன் நம்மை அழைக்கின்றார். வாழ்வை நிரந்தரமான, நிலையான நம்பிக்கை என்னும் பாறை மீது கட்டுங்கள், இறை வார்த்தை என்னும் பாறை மீது கட்டுங்கள் என்ற அழைப்பை விடுக்கின்றார். உங்களின் அடித்தளமே எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. நமது மறு உலக வாழ்வு என்பது நாம் எதன் மீது அடித்தளத்தை வைத்திருக்கின்றோம் என்பதில் அடிப்படையாக அமைகின்றது என்பதை சிந்தித்து பார்த்து நாம் இயேசுவின் மீது, கிறிஸ்துவின் மீது நமது நம்பிக்கையை வைப்போம். வாழ்வை தொடர்ந்து வாழ முயற்சி செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் அதை கடைபிடித்து எங்கள் வாழ்வில் அசைக்க முடியாத கற்பறையாக இருக்கின்ற உம்மீது நம்பிக்கை கொண்டு வாழ அருளையும் ஆற்றலையும் தந்தருளும். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் நமது நம்பிக்கையை உறுதியான கற்பாறையாக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை வைத்து அடித்தளத்தை அமைத்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன் வழியாக நம் ஆண்டவர் இயேசுவை நமது இதய குடிலில் பிறக்கச் செய்ய தேவையான அருளையும் ஆசிரையும் விண்ணகத்தந்தை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, திரு அவையை ஆண்டு நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் அனைவரும் உமது நிலையான நிரந்தரமான இறையாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டு அதையே இறை மக்களுக்கு தவறாமல் கற்பிக்க வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசரே எம் இறைவா, உலக நாடுகளிடையே நிலவி வரும் போர்களும் குழப்பங்களும் அமைதியற்ற சூழலும் வன்முறை சம்பவங்களும் தீவிரவாத செயல்களும் மறைந்து உமது அன்பும் அமைதியும் நீதியும் மலர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் தாய் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் அரசு பணியாளர்களும்
உமது இறையாட்சியின் விழுமியங்களை ஏற்று மனித மாண்பு, சமூக நீதி போன்றவற்றை பேணி காக்கும் பொறுப்பாளிகளாகவும் மக்களை பாதுகாக்கும் உண்மையான பாதுகாவலர்களாகவும் வாழ வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கும் எங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கேற்று கொண்டிருக்கும் அனைவருக்கும் நீர்தாமே உண்மையான அடித்தளம் என்பதை உணர்ந்து உம்மீது மட்டுமே முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த ஆன்மாக்களும் யாரும் நினையாத மற்றும் உத்தரிக்கும் நிலையில் துன்புறும் ஆன்மாக்களும் மது பேரன்பாலும் இரக்கத்தாலும் மன்னிப்பளித்து அவர்களை மது வான்வீட்டில் சேர்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் கற்பாரையும் கோட்டையும் அரணுமாகிய இறைவா, நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை ஏற்று எங்கள் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே, மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மனக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் ஏற்றிடுமே என்னவரே, உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா, நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய், அன்புருவே காணிக்கையாய், அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை, உமதுடலாய் மாற்றியதை, அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய், அடியவரை ஊட்டிடுவாய் உமதுடலாய் மாற்றியதை, அனுதின உணவாகும் கோதுமை மணி போல, அனுதின உணவாகும் கோதுமை மணி போல மாற்றிடுமே என்னையுமே என்னவரே, உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா, நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, உள்ளதெல்லாம் நல்லவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா, நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா, நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா. அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருப்பதை சொல்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட
நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காலமெல்லாம் காத்திருந்தேன் இயேசுவே, கண் விழித்து பார்த்திருந்தேன் பேசவே. காலமெல்லாம் காத்திருந்தேன் இயேசுவே, கண் விழித்து பார்த்திருந்தேன் பேசவே. விரைந்து என்னில் வந்திடுவார், மகிழ்ந்து உன்னை ஏற்றிடுவேன். விரைந்து என்னில் வந்திடுவாய், மகிழ்ந்து உன்னை ஏற்றிடுவேன். மகிழ்ந்து உன்னை ஏற்றிடுவேன். காலமெல்லாம் காத்திருந்தேன் இயேசுவே, கண் விழித்து பார்த்திருந்தேன் பேசவே. உயிராக நீ வந்தால் உடலாக இணைந்திடுவேன். உறவாக நீ கலந்தால் உள்ளத்தை தந்திடுவேன். உயிராக நீ வந்தால் உடலாக இணைந்திடுவேன். உறவாக நீ கலந்தால் உள்ளத்தை தந்திடுவேன். மழையாக நீ பொழிந்தால் மண்ணாகி குளிர்ந்திடுவேன். மலராக நீ மலர்ந்தால் மனமாக மாறிடுவேன். மனமாக மாறிடுவேன். காலமெல்லாம் காத்திருந்தேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் அனைவரும் வாழ்ந்து வருகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாதர்கள் வாழ்வின் விடிவெள்ளியே, மது